வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இந்த அன்னவாசல் ஒன்றிய கழகத்தினுடைய சார்பாக நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திற்கு இந்த பகுதியினுடைய தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் ஏல் ராமு அவருடைய தலைமையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் பள்ளிமேல் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய பாசமிகு அண்ணன் நல்லூர் கருப்பையா அவர்களே, நான் இன்றைக்குமே இந்த பகுதி என்றால் போற்றிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர் ஆர்.கே. சிவசாமி அவர்களே, அருமை தம்பி இளங்கோ அவர்களே, இந்த விழாவை ஏற்பாடு செய்த அருமை மாப்பிள்ளை முத்தையா அவர்களே, நகர கழக செயலாளர்களே, மற்ற ஒன்றிய கழக செயலாளர்களே, அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, காலம் ரொம்ப குறைவாக இருப்பதால் ஒரு சில பாயிண்ட்டு. இந்த தொகுதியிலேயே தொடர்ந்து 4 முறையாக வெற்றி பெற்றவர் நம்முடைய முன்னாள் எம்எல்ஏ. அவர் இந்த தொகுதியில் எப்படி அவர் வேட்பாளரானார்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. 2001 வி.சி. ராமையாவை இங்கே வேட்பாளராக அம்மா அறிவித்தார்கள். திருப்பி அவருக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர் விட்டு கொடுத்த சீட்டு தான் இந்த விஜயபாஸ்கருக்கு. அதற்கு பின்னாலே வெற்றி பெற்றார், எம்எல்ஏ ஆனார், மந்திரி ஆனார். ஆனால் இந்த ரெட்டலைக்கு துரோகம் பண்ணிவிட்டு இன்றைக்கு ஏதோ ஒரு கட்சியில் போகிறது நம்ம எல்லாம் துரோகம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். துரோகத்திற்கு பெயர் விஜயபாஸ்கர் என்று பெயர் எடுத்து விட்டார்கள். விஜயபாஸ்கரை பற்றி அவரை பற்றி ரொம்ப பேச வேண்டாம். கூட்டத்தில் இந்த மாவட்ட செயலர் தூண்டி விட்டு எல்லாரையும் பேச வைக்கிறாருன்னு சொல்லி ஒரு ஓலை வந்துச்சு. ஆனால் நான் இங்கே பேசலாம், ஏன்னா அண்ணன் கருப்பை அண்ணன் இருக்கார். நம்பவே முடியலை. கருப்பை அண்ணன் இந்த கூட்டத்துக்கு வந்தாருன்னு சொன்ன நான் நம்பலை. மாவட்ட செயலர் சொன்னார் என்கிட்ட, வந்துட்டார்ல, அன்னைக்கே வந்துட்டார். அன்னைக்கு ஃபஸ்ட்டு இங்கே மாவட்ட செயலர் என்ட்ராகி தொகுதிக்குள்ளே போகும்பொழுதே வந்துட்டார்ல. தொகுதி நம்முடைய தொகுதி, அவ்வளோதான். இதுக்கு போயிட்டு செத்த பாம்பு அடிக்கிறதுக்கு கம்பு வேணுமா? எதுக்கு அவரையே பேசணும் நம்ம? அவர் என்ன பண்ண முடியுங்க? இவர் போய் தொகுதியில் யார்ட்டையாச்சும் ரெட்டலைக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்ல முடியாது. இவர் எதுக்காச்சும் நம்ம மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கும் பொழுது, வாப்பா இந்த 20 வருஷமாக உனக்கு தானேப்பா நாங்கள் ரெட்டலைக்கே போடுறோம், இந்த தடவை ரெட்டலைக்கு போட்டுறோம், நீ போப்பான்ருவாங்க. ஆக அந்த வகையில் அவர் இனிமேல் இந்த தொகுதியில் ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க விட மாட்டோம். எப்படி ஜெயிப்பார்? நம்முடைய ஆதரவு. நான் சொல்லக்கூடாது, ஒரு கருத்தை சொல்கின்றேன். அவர் ஒரு மூச்சு 2016 அவர் தோத்துருவார், ஜெயிக்க மாட்டார்னு சொல்லி ஒரு பிரச்சனையை வச்சு எல்லாரும் கிளப்பி விட்டாங்க. நான் பக்கபலமாக இருந்து அவருக்கு உறுதுணையாக இருந்து திருச்சியிலிருந்து மதுரை வரைக்கும் அவருக்காக நான் கஷ்டப்பட்டு, அவர் செய்யாததை சொல்லாததை சொல்லிவிட்டு அவர் மேல் குற்றச்சாட்டு சுமத்துகின்றார்கள் சொல்லி அதை நான் துடைத்து எறிந்து அவருக்கு அவரை நாங்கள் அன்றைக்கு காப்பாற்றி விட்டோம். இன்றைக்கு நீ இருக்கிற எல்லாரையும் முடிச்சிருவோம். இன்றைக்கு நீ எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டு நீ இந்த கட்சியில் போகும்பொழுது, ஒரு அத்தியாயத்தை முடித்து விட்டேன், ஒரு சகாப்தத்தை முடித்து விட்டேன், ஒரு நல்ல ஆட்சியை அமைப்பதற்கு நான் உறுதுணையாக போய்விட்டேன் என்று சொல்லி நம்ம எல்லாம் படுகொலையிலே தள்ளிவிட்டோம் என்று அவராக நினைத்து கொண்டு இன்றைக்கு போயிருக்கின்றார். ஆனால் நீதி வெல்லும், உண்மை வெல்லும் என்பதை சொல்லி ஒரே ஒரு உதாரணம், ஒரு கவிதை, ஒரு நேற்று சொன்ன இதில் கரம்பக்குடியில்
சின்ன கதை தான், ஒன்றும் இல்லை. இருளூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு மணியாரம் இருந்தான். அவன் அந்த ஊருக்கு கெடுதல் அவ்வளவு பண்ணியிருக்கான், விஜயபாஸ்கர் மாதிரி. கடைசியாக ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவரை ஒழிக்கணும்னு நினைக்கும் பொழுது இவர் போய் மன்னிப்பு கேட்டு, ஐயா நான் இனிமேல் ஊருக்கு கட்டுப்பட்டு நல்லது செய்கிறேன், ஆனால் நான் செத்தா என் காலில் கைத்தை கட்டி இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். நம்ம ஆளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, செத்தோன்னா கைத்தை கட்டி ஒரு வீதி தான் இழுத்துட்டு போனாங்களாம். போலீஸ் வண்டியில் வந்து ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சிட்டு போயிருக்காங்க. என்னன்றிருக்காங்க, நீங்கள் இந்த ஆள் செத்தா கைத்தை கட்டி இழுத்து போகிறேன்னு சொல்லி ஏற்கனவே எங்களுக்கு பெட்டிஷன் கொடுத்துட்டாரியா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் அதுக்கு பேர் இருளூர் மணியாரம். இது நான் சொல்லலை, இந்த கதை நம்முடைய முன்னாள் அமைச்சர் காளிமுத்து சொன்ன கதை. இருளூர் மணியாரம் இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தான்னு சொல்லி நீ இப்போ எங்கள்கிட்ட இருந்து கெடுத்துட்டு இப்போ செத்து கெடுக்கிற மாதிரி எங்களை நீங்கள் அழிக்க பார்க்கின்றார். எங்களுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது. அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி. இந்த விராலிமலை தொகுதியில் அதிமுக வெற்றி பெறும் இரட்டை இலை. நீ நின்னால் நீ எதில் நின்னாலும் தோப்ப, இது உறுதி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.